போகிற வரையும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்டேரிங்லேருந்து கையெல்லாம் எடுக்கக்கூடாது. அவங்க இப்படிங்கிறதுல கிராஷ் ஆகிட்டார், நம்ம நின்றுட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் தயாராக இருக்கணும். டக்குன்னு செகண்ட் சேர்ந்து போட்டு ஓடிடும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கலாம். அந்த கட்டுக்குள்ளே போகணும். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக் வெயிட் பண்ண. ஃபஸ்ட்டு பிரேக்கை மட்டும் விடு. இப்போ ஆஃப் கிளச்சு திருப்பி நம்ம ரோடு இது அடுத்தவங்க ரோடு. ஃபுல் கிளச்சு, கொஞ்சம் பிரேக். ஸ்பீட் பிரேக் பார்க்கவே இல்லை, நான் சொல்லுவாக்கலாம். சரி அப்படி தானே போகலாம். திருப்ப இடத்துல ரைட்டில் ஒரு ரோடு போகும். பட் நம்ம ரோட்டில் வரணும். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. நம்ம ரோட்டில் வரணும். இன்னும் நம்ம ரோட்டில் தான் வரணும். இப்போ திருப்பி அப்போ தான் அங்கேருந்து வரவங்க ஈஸியாக கட் ஆவாங்க, மாற்றிக்குவாங்க. அந்த உங்கள் காரோட டயர் நம்பர் சைஸும் 4 போல்ட்டா 5 போல்ட்டாங்கிறதையும் ஃபோட்டோ அனுப்பிவிட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் கிளம்புறேன். புரியல, மதியம் தான் போகிறேன். மதியம் இல்லை, ஒரு 11 மணிக்கு மேலே போகிறேன். ஆஃப் கிளச் மறக்காமல் அனுப்பிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே. ஆஃப் கிளச் டேகை கழட்டி தான் ஆகணும். அது கழட்ட முடியாது, வெட்டணும். ஸ்லோ. ஓகே. செகண்ட் லெஃப்டில் போகணும். ஹார்ன் அடிக்கணும். திருப்பி ஏன் அவர் ஹார்ன் அடிக்க வந்தார், நோட் பண்ணியா? நம்மளும் ஹார்ன் அடிக்க வந்தால் என்ன ஆகும்? தேடிக்கு செகண்ட் கீர் போட்டுக்கணும்.
வெளியே வந்துட்டு தான் எக்ஸைட்டர் யூஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. லெஃப்ட் போகணும், இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. எக்ஸைட்டர் விட்டு பிரேக்கை விட்டுட்டு மெதுவாக மறுபடியும் ஃபுல்லாக கிளச் திருப்பிட்டோம். பட் இதுக்கு இடையில் ஹாரன் அடிச்சிருக்கணுமா கார்த்தி? ஹாரன் அடிச்சிருக்கணும், அடிக்கல. இங்கேயும் ஹாரன் அடிக்கணும். டூல் கார் இதுக்குள்ள தானே வெளியே வந்தார், அடிக்கணும். கிளச் மெதுவாக எடுத்துருக்கணும். போகலாம். கடைசி லெஃப்ட்டு, இன்றைக்கி லெஃப்ட். நம்ம ரோட்டில் ஒரு ஓவர்டேக் பண்ணி ஸ்பீடாக போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் செகண்ட் கீரில் தான் இருக்கணும். நின்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு கீர். வண்டி நின்றுட்டா மட்டும்தான் ஃபஸ்ட்டு கீரு. பட் அந்த வண்டியோட டயர் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். டயர் மறைஞ்சிட்டா நம்ம அந்த வண்டியை டச் பண்ண போகிறோன்னு அர்த்தம். முன்னால் போகக்கூடிய வண்டியோட டயர் வந்து நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் டயர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா, இப்போ அவர் அந்த இடத்துல ஸ்லோ பண்ணார்ல, நம்ம அந்த ஸ்பேஸ் ஃபில்அப் பண்ணி போயிருக்கோம். நீ அவர் நெருங்கியே போனங்காட்டி போக முடியல. இப்போ போடுகளே தானே வரணும். நியூட்ரல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடு. மூவ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தங்களை விட்டு ஸ்பேஸ் விட்டு வந்தால் மட்டும்தான் கரெக்ட். நமக்கு வேணுங்கிற தேவையில் நம்ம டக்குன்னு செஞ்சுக்க முடியும். ஸ்பேஸ் விடாமல் இப்போ நமக்கு அங்கே ஸ்பேஸ் விட்டார், நம்ம அவர் நெருங்கி வந்தங்காட்டி நம்மளால் திரும்பி போக முடியும். செகண்ட் பட் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலுமே டக்குன்னு நம்ம ரைட்லேயே ஒரு செகண்ட் வெளியே போயிருக்கலாமா? சின்ன அசம்ஷன் தான், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தப்பிச்சுக்கலாம்.
நாயை விட்டு நீ திருப்பிக்க. மாற்றி நேராக போனால் செவந்தாமலை வந்துடும். அப்படியே ஜிஹெச் செக் போஸ்ட் போய் லெஃப்ட் திருப்பினா செட்டி வேலை வந்துடும். சிக்கன் கீ ஆஃப் கிளச் தான், ஆஃப் கிளச் தான். இவ்வளோ தூரம் எடுத்தீங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆயிரும். எல்லா நேரமும் இது காப்பாற்றாது. படம் ஸ்பீடு பிரேக். இன்னைக்கு காலேஜ் லீவா? இல்லை நான் போகணும். அதில் போய் லெஃப்ட் திருப்பிக்கலாம். இதில் போகணும். அந்த கார் வந்தங்காட்டி இப்போ இதில் லெஃப்ட் திருப்பலாம். செகண்ட் கியர் போடும். ஸ்லோ நிறுத்திடு. வண்டி ஃபஸ்ட் கியர் போடும். போகலாம். திருப்பிக்கும். ஸ்டேரிங் திருப்பிடு. திருப்பு அப்படியே மூமெண்ட்லேயே திருப்பு. ஸ்பீட் டவுன் பண்ணிட்டீங்களா? ஸ்பீட் இன்க்ரீஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல. திரும்பும்போதும் கிடையாது. ஸ்பீடு 20 ப்ளஸில் இருந்ததுன்னா நம்ம தேர்ட்லேயே வந்துருக்கலாம். 20 மைனஸில் தான் இருக்குது. போகலாம். தேர்டி பண்ணாலும் அது நம்ம ரோட்டில் தான் இருக்கும். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி டக்குன்னு தேர்ட் கியர் போட்டணும். டக்குன்னு யூஸ் பண்ணி டக்குன்னு ஃபோர்த் கியர் போட்டணும். நமக்கு பின்னால் வர வண்டி நம்மளை தாண்டும் போது நம்மளால் முன்னால் போக முடியாதான்? நமக்கு பின்னால் வர வண்டி நம்மளை தாண்டி போகும்போது
நான் கேட்ட கேள்வி ஓகே புரிஞ்சு. ஓகே ஓகே சரி எதுக்கு எவ்வளோ பட் அப்போ நம்ம யூஸ் பண்ணி தான் பழகணும். பட் ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிடணும். ரோட்டில் இப்போ ஆள் போகும்போது நம்ம அதை ஸ்லோவாக பண்ணணும். அவங்களை விட்டு வெளியே வந்துடு. எக்ஸைட் யூஸ் பண்ணு, டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணு. ஃபோர்த் கியர் போடுங்க, டக்குன்னு ஃபோர்த் கியர் போடு. எக்ஸைட் யூஸ் பண்ணு. கிளச்சை விட்டுரு, டக்குன்னு விட்டுரு. எக்ஸைட் யூஸ் பண்ணு. மறுபடியும் ஃபுல்லாக எக்ஸைட் கிளச் விட்டுரு. ஃபுல்லாக கிளச் லைட்டாக பிரேக். ஸ்லோ ரிலாக்ஸ். வெயிட். இண்டிகேட் லெஃப்ட் போடு. விழுந்துருச்சு. வெயிட் 20 மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ போடு செகண்ட் கியர். திருப்பி நம்ம ரோடு திருப்பிக்கலாம். அதுக்குள்ளே ஏன் எக்ஸைட் மிதிக்கிற கருத்து. பட் நான் மெதுவாக தான் சொல்கிறேன், புரியுதா? இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். இப்போ யூஸ் பண்ணு. இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் கியர் போடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். வண்டி ஸ்லோவாக போயிட்டுருக்கு, நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம், அப்படியே போகிறோம்னா அப்போ நம்ம என்ன கற்றுக்குவோம்? நம்ம வண்டியெல்லாம் ஓட்டி பழகிட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம், ஸ்லோவாக போகிறோம்னு நினைக்கிறது வேறு. இந்த சுச்சுவேஷன் நம்ம அப்படி இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. நம்ம ஓட்டிட்டு இந்த இடத்துல நம்ம 4வது கியர் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்மளால் 5வது கியரும் போட முடியும். இப்போ நம்மளால் இவ்வளோ டக்குன்னு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவருக்கு ஒரு காரணம் அடிக்கும், டக்குன்னு அவரை ஓவர்டேக் பண்ணணும். ஒரு செகண்டில் ஓவர்டேக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கீருக்கும் செகண்ட் கீருக்கும் தான் கிளச்சை மெதுவாக எடுக்கும். தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துனா இவ்வளோ தான், ஒரு செகண்டு தான். சொல்லுங்க முத்து. இல்லைங்க முத்து, மல்லி இது மெடிக்கல்கிட்ட வந்துடுங்க முத்து. யுவராஜ் ஆப்போசிட் மெடிக்கல்ல போகலாம். எக்ஸைட் டக்குன்னு எக்ஸைட். நீ 3வது கீர் போட்டதுக்கு நான் போட்டேன்னா 4வது கீர் போடு. நீ இப்போ 3 போகிறதுல தான் நான் போட்டேன். அதான் உன்னோட சுச்சுவேஷனை நீ தான் ஃபீல் பண்ணணும். இந்த இடத்துல என்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் ஆகுது, நம்ம டக்குன்னு என்ன ப்ராசஸிங் பண்ணால் ஈஸியாக இருக்கும், நம்ம எப்படி தப்பிக்க முடியுங்கிறது நீ தான் யோசிக்கணும். பட் அந்த கார் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம எப்படி போகிறோம்? அது 2 வீலர் ஓவர்டேக் பண்ணி வெளியே வந்தாரா, வண்டி எப்படி உள்ளே போகும் பார்த்துக்கணும். உள்ளே போயிடுச்சா சரிதா? நம்ம இங்கே ரோட்டில் அப்படியே போகணும். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? அந்த ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உனக்கு பின்னால் ஒரு 2 வீலர்காரங்க அந்த ஸ்பேஸை ஃபில்லப் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இவ்வளோ தூரம் நீங்கள் போயிட்டுருக்க. இப்போ இங்கே ஒரு கார் இப்படி போயிட்டுருக்கு, அங்கே ஒரு கேப் இருக்குது, நீ 2 வீலரில் பின்னால் வர என்ன பண்ணுவேன்? சைடில் அப்போ உன்ன மாதிரி அப்படி ஒருத்தங்க இப்படி பூந்தாங்க, நீ என்ன ஆகும் உனக்கு? ஏன்னா இங்கே ஒரு 2 வீலர் எவன்டா அவன் திடீர்னு வரான்னு கேட்பேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ, எக்ஸைட்டரை விட்டு ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். வெயிட் பண்ணு. நம்ம கியரை டவுன் பண்ணுங்கிறது ரெண்டாவது. நம்ம வந்த ஸ்பீடில் கரெக்டாக இங்கே வந்து ஹோல்டு பண்ணி நிறுத்துறமாங்கிறது தான் மெயின். புரியுதா? ஏன் இப்போ செகண்ட் போட்டேன்? நான் தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம வண்டி நிறுத்தியாச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே நீ உன்னை நினச்சிட்ட. நம்ம 5வது கீழே வந்தோம் கார்த்தி. நம்ம இங்கே கொண்டாந்து வண்டி நிறுத்துகிறமான்னு தான் பார்க்கணுமோ ஒழிய, அதுக்கு இடையில இங்கேருந்து இங்கே போகிற மாதிரினா தான் வேறு வழி இல்லாமல் கீரை போட்டு மூவ் பண்ணணும். நம்ம இங்கே நிறுத்தியாச்சுல்ல. நான் சொல்கிற கருத்து புரியுதா? மஷின் வண்டி பார்க் பண்ணணும். ஆமாம், பார்க் பண்ணதுக்கப்புறம் தான் கீர் குறைக்கும். நம்ம இங்கேருந்து மறுபடியும் இல்லை, நம்ம இந்த இடத்துல நிறுத்தக்கூடாது, இன்னும் கொஞ்சம் முன்னால் நிறுத்துக்கும் போது கீரை குறைச்சி முன்னால் போய்க்கலாம். இல்லைன்னா நம்ம எப்படி வந்தோமோ அப்படி நிறுத்திக்கலாம். ஓகே, நியூட்ரல் பண்ணிடுங்க, ஹேண்ட் பிரேக் மட்டும் போட்டுருங்க. சரிங்களா? சரி ஓகே.